நீங்க ஆங்கிலத்துல வந்து ஹானர் கில்லிங் அப்படிங்கிறாங்க, ஆணவ கொலை. ஆக்சுவலா நீங்க அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்க அப்படின்னா கௌரவ கொலை தான் வரும். நீங்க அப்படியே ஹானர் கில்லிங் டிரான்ஸ்லேட் பண்ணா கௌரவ கொலை தான் வரும். ஆக்சுவலா அந்த கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது. நேம்ல ஒரு பெரிய விஷயம் இருக்கா, நேம்ல என்ன விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா நேம் மேட்டர்ஸ். ஒரு பேர் ரொம்ப முக்கியம். நாம எதை சொல்லி சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னே சொன்ன போல ஒரு மொத்த குடும்பத்துல கௌரவம் பொண்ணு கிட்ட இருக்கு நம்புறான். அப்ப அந்த பொண்ணு தான் விரும்புற துணையை சூஸ் பண்ண உடனே என்ன நினைக்கிறான், தான் விரும்புற துணையை சூஸ் பண்றா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழிவை கொண்டு வரான்னு கொலை பண்றான். அப்போ என்ன நினைக்கிறான்னா, அந்த கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டுறதுக்கான கொலை பண்றேன்னு நினைக்கிறான். அந்த கௌரவம் அந்த கொலையோட காரணம் என்ன, நீ நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவ இழுக்க கொண்டு வந்துட்ட, இப்ப வேற வழி இல்லை எனக்கு, அந்த கௌரவ இழுக்க எப்படியாவது சரி செஞ்சே ஆகணும். அப்ப என்ன பண்ணும், உன்னை கொலை பண்ணா என் கௌரவம் வந்துடும் நினைக்கிறான். அப்ப அவன் கொலை பண்றான். இப்ப அவன் அந்த கௌரவ கொலைன்னு சொல்றான். இப்ப நாமளும் அந்த கௌரவ கொலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு அர்த்தமுமே இல்ல. அவன் அந்த கௌரவ கொலைன்னு சொன்னானா அவனை மண்டையில தட்டி இது கௌரவ கொலை இல்ல ஆணவ கொலைன்னு சொல்லணும். ஆக்சுவலா அதுதான் ரொம்ப முக்கியம். நாமளும் கௌரவ கொலைன்னு ஒத்துக்கிட்டோம்னா நாம அவன் பக்கம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தெரியாம கூட சொல்லலாம் கௌரவ கொலைன்னு. ஆனா அப்படி சொன்னாலும் கூட நாம திருத்த வேண்டிய காலம் இது. நாமளும் கௌரவ கொலைன்னு சொன்னா, ஆமா உனக்கு கௌரவம் போச்சு, அந்த கௌரவத்தை நீ கொலை மூலமா நிலைநாட்டிட்ட, இன்னைக்கு மீண்டும் நாம கௌரவ கொலைன்னு சொல்றோம், அப்படிதான் அர்த்தம். நாம கௌரவ கொலைன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இது ஆணவ கொலைன்னு தான் சொல்லணும், அழுத்தம் திருத்தமா சொல்லணும். காரணம் என்ன, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு.